இந்த கூட்டங்கள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்களை பேசி அந்த யாரெல்லாம் பட்டியல் எடுத்திருக்காங்களோ அவங்களெல்லாம் விஜயே நேரடியாக நேர்காணல் பண்ணுறாரு அப்படின்னு. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, புசி கொஞ்சம் வெளியில் இருங்கன்ட்டாப்புல. விஜய் சொன்னாரா? வந்தோடனே வெளியில் இருங்க அப்படின்ட்டு தனித்தனியாக தான் சந்திக்கிறேன். இதில் நிர்வாகிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லடா தலைவர்கிட்ட நம்ம எப்படி விஜய் தெளிவாயிட்டான்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி இது? ஆமாம், இது ஒரு முதல் படி. இன்னும் கேட்க கேட்க இன்னும் தெளிவாயிடுவார்ல. இப்போ முதல் ரவுண்டு வர்றவன் மறந்து போயிடுவான். ஐயோ தலைவர்கிட்ட நம்ம தயாரிப்பு இல்லாமல் வருவான்ல, என்ன சொல்கிறது அதுன்னு. சில பேர் ஐயோ புஷியானந்திட்ட சொல்லி இவர் வந்து கேட்டு புஷியானந்திட்டியா இந்த மாவட்டத்தில் வரவங்க இப்படி சொல்கிறாங்க நீ என்ன அப்படி நடக்கிற அப்படின்ட்டாங்கன்னா அவங்க அதை முடிஞ்சு யோசிப்பான்ல. சில பேர் அடிமைத்தனமாகவே இருப்பாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு, தலைவரை எல்லாம் ஆலீஸ்வர் நல்லா அருமையாக இருக்குது என்ன மாதிரி சப்புச்சான்ட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த கருத்துக்கள் கேட்கும் பொழுது நிர்வாகிகள் சந்தோஷப்பட்டு பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முதல் ரவுண்டு வந்து ரொம்ப பேர் சரியாக இது ரியாக்ட் பண்ணல, சரியாக சொல்லலைன்னு. சில பேர் விட்டமின் சி கேட்டிருக்காங்க, நாங்கள் செயல் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் மாவட்டத்தில் செயல்படணும், அதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்ட்டாரு. ரெண்டாவது வந்து அவர் நீங்கள் ஆப்டான ஆளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் தகுதின்னு எதாவது சொல்கிறீங்க, நமக்கு வந்த லேசான தகவல் இன்னும் கூடுதல் தகவல்னால் இனிமேல் தான் கேட்கணும். என்னன்னா அவங்க சில கேள்விகளை வச்சு நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எப்படி செயல்படுவீங்க, என்னென்ன தகுதி உங்களுக்கு இருக்குது, மாற்றுக் கட்சியோடு எப்படி உங்களால் அரசியல் பண்ண முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேள்வியாக அவர் கேட்டிருக்காரு. ப்ளஸ் தலைமையை பற்றி புகார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. புஷியானந்த் மேலே தான் அதிக புகார்கள்